ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தமிழ் எடிசன். வெல்கம் டு ஸ்டாக் மார்க்கெட் கிளாஸஸ். நம்மளுடைய யூடியூப் சேனலில் ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு தேவையான கோர்சஸ் அப்லோட் பண்ணிட்டு இருக்கோங்க. யாரெல்லாம் முதல் முறை நம்ம சேனலுக்குள்ள வரீங்களோ இந்த ஒரு வீடியோ வந்து லைக் பண்ணிடுங்க, கடைசி வரைக்கும் பார்த்துருங்க. அண்ட் தென் இதுதான் ஃபர்ஸ்ட் வீடியோவா இருந்ததுன்னா பாஸ் பண்ணிட்டு சாப்டர் 1ல இருந்து பார்க்க ஆரம்பிங்க. அப்பதான் ரொம்ப பெனிஃபிட்டா இருக்கும். ஓகேங்க, நம்மளுடைய ஸ்டாக் மார்க்கெட் கிளாஸஸ்ல இதோட 19 சாப்டர்ஸ் வந்து பார்த்துட்டோம். இது வந்து சாப்டர் 20. இந்த ஒரு சாப்டர்ல நம்ம பார்க்க போறது பிரைஸ் செக்ஷன்னா என்ன, அதோடைய பெனிஃபிட்ஸ் என்ன, ஒரு பிரைஸ் எதன் அடிப்படையில வந்து நகருது, அந்த வகையில பிரைஸ் செக்ஷனை நம்ம எப்படி ரொம்ப எஃபெக்டிவா பயன்படுத்த முடியும்னு எல்லா விஷயங்களையும் பார்க்க போறோம். ஸோ இந்த சாப்டர் 20 ரொம்ப ரொம்ப பெனிஃபிட்டான யூஸ்ஃபுல்லான விஷயம். ஸோ தயவு செய்து தவறாம பார்க்க ட்ரை பண்ணுங்க. பிரைஸ் செக்ஷன் அப்படிங்கிறது ரொம்பவே பரிச்சயமான ஒரு பேர். அண்ட் தென் ரொம்ப ப்ராக்டிஸ் பண்ணப்பட்ட, பேக் டெஸ்ட் பண்ணப்பட்ட ஒரு ஸ்ட்ராட்டஜி தான். இதை 20th செஞ்சுரியில ஜெஸ்ஸி லிவர்மோர் அப்படின்ற ஒரு மேத்தமெட்டிஷியன் தான் கண்டுபிடிக்கிறாரு. அப்ப இருந்து பலதரப்பட்ட மாறுதல்கள், இண்டிகேட்டர்ஸை யூஸ் பண்ணி இதை வந்து இன்னும் அப்கிரேட் தான் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த பிரைஸ் ஆக்ஷனுடைய பேசிக் ஃபண்டமெண்டல் என்னன்னு பார்த்தீங்கன்னா பிரைஸ். ஸோ இந்த பிரைஸ் தான் ரொம்ப முக்கியங்க. டெக்னிக்கல் அனாலிசிஸ்ல ஏகப்பட்ட பிரான்ச்சஸ் இருக்கு. அதுல பிரைஸ் ஆக்ஷனும் ஒரு பிரான்ச். இந்த பிரான்ச்ல பிரைஸை வச்சு மட்டும்தான் டிசிஷன் வந்து எடுப்பாங்க. ஃபண்டமெண்டல் நியூஸ் எதையுமே வந்து கண்ணில் கூட எடுத்துக்க மாட்டாங்க. காரணம், இதோடைய மெத்தடு பிரைஸ் ஆக்ஷன் மட்டும்தான். இந்த பிரைஸோடைய பாஸ்ட் அண்ட் கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் இதை வச்சு இதை கோரிலேட் பண்ணி ஃபியூச்சர்ல இது எப்படி போகுன்றதை ப்ரெடிக்ட் பண்றதுக்கு யூஸ் பண்ற ஒரு டூல் தான் பிரைஸ் ஆக்ஷன். இதை வந்து கிளீன் சார்ட்டிங் ட்ரேட்னு சொல்லுவாங்க. அதாவது கிளீன் சார்ட் ட்ரேடிங். இதுல வந்து நீங்க இண்டிகேட்டர்ஸ் யூஸ் பண்ண மாட்டீங்க. வேற எதுவுமே கச்சகச்சன்னு இருக்கிற பொலிஞ்சர் பேண்ட்ஸ், மூவிங் ஆவரேஜஸ், இந்த மாதிரி எதுவுமே யூஸ் பண்ண மாட்டீங்க. பிரைஸ் மட்டும்தான். அந்த லைன்ஸை டிராப் பண்ணி நீங்க வந்து முடிவு எடுப்பீங்க. அது எப்படி ஃபண்டமெண்டல் நியூஸஸ் இல்லாம ஒரு பிரைஸ் வந்து ஏறுதுன்னு வச்சு நம்பி வாங்க முடியுமா அப்படின்னு ஒரு டவுட் இருக்கும். அதுக்கான ஒரு ஆன்சர் நான் சொல்றேன். இப்போ கம்பெனி ஏ இருக்குன்னு வச்சுக்கோங்க. கம்பெனி ஏ இவங்க யாருன்னா ஒரு குறிப்பிட்ட நிறுவனம் அப்படின்னு வச்சுக்கலாம். இன்வெஸ்டர் ஆர் ட்ரேடர், இவங்களையும் ஏன்னு வச்சுப்போம். இந்த இடத்துல பிரைஸ் இதையும் ஏன்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா? இப்போ இந்த ஒரு கம்பெனி ஏ வந்து ஒரு பொருள் தயாரிக்கிறாங்க. அந்த பொருளுடையக்கான டிமாண்ட் வந்து மார்க்கெட்ல அதிகரிக்க போகுது. ஸோ இந்த நியூஸ் ஃபர்ஸ்ட் யாருக்கு தெரியும்? அந்த நிறுவனத்துக்கு தான் தெரியும். ஏன்னா அவங்க கிட்ட இருக்க ஆர்டர்ஸை வச்சு அவங்களுக்கு எவ்வளவு சப்ளை இருக்கு, அப்போ அந்த ப்ராடக்ட்டுக்கு உண்டான ரா மெட்டீரியலோடைய டிமாண்ட் வந்து அதிகமாயிட்டே இருக்கு. அதனால நம்ம ப்ராடக்டோட டிமாண்டும் மார்க்கெட்ல அதிகமாகுன்ற ஒரு கான்செப்ட் கம்பெனிக்கு தான் தெரியும். இது எப்படின்னா, திருப்பூர்ல பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 மாசத்துக்கு முன்னாடி ரப்பருக்கான டிமாண்ட் வந்து அதிகமா இருந்துச்சு. இந்த ரப்பரோட டிமாண்ட் எல்லாத்துலயும் ரிஃப்ளெக்ட் ஆச்சு. சொல்ல போனா எலாஸ்டிக், இந்த வெஸ்ட் அண்ட் கிளாத்திங்ல வர எலாஸ்டிக் பிரைஸ் ரொம்ப ஜாஸ்தியாச்சு. ஸோ ஒரு மார்க்கெட்ல பிரைஸ் வந்து ஒரு அந்த ப்ராடக்டோட டிமாண்ட் அதிகரிக்க போகுது அப்படின்னா ஃபர்ஸ்ட் அதோட மேனுஃபேக்சருக்கு தான் தெரியும். அந்த மாதிரி கம்பெனி ஏக்கு தெரியும். அண்ட் தென் அவங்களுடைய பொருளுக்கு நல்ல வரவேற்பு இருக்கும். ஏன்னா அந்த டிமாண்ட் நேரத்துல இவங்க தான் கரெக்டான ஸ்ட்ராட்டஜில வந்து சேல் வந்து பண்றாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது அதோடைய டிமாண்டும் ப்ராடக்டும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஒத்து போறதுனால ஒரு நல்ல மார்ஜின்ல கொடுக்க முடியும் அப்படின்ற விஷயம் யாருக்கு தெரியும்? கம்பெனி ஏக்கு மட்டும் தான் ஃபர்ஸ்ட் தெரியும். இப்போ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இன்வெஸ்டர். எதுவா இருந்தாலும் கம்பெனி வெளியே சொல்ற வரைக்கும் இன்வெஸ்டருக்கு சஸ்பென்ஸா தான் இருக்கும். உங்களுக்கு கம்பெனி பத்தி எந்த ஐடியாவும் இருக்காது. ஒரு கம்பெனி நியூஸை விட்டா மட்டுமே அந்த கம்பெனியோட நிலைப்பாடு மக்களுக்கு இன்வெஸ்டருக்கு தெரியும் இல்லையா? ஸோ அந்த நேரத்துல நியூஸ் வந்ததுக்கு அப்புறம் தான் இவருக்கு இதை பத்தி தெரிய வரும். பட் பிரைஸ் இது அப்படி கிடையாது. மார்க்கெட்ல டிமாண்ட் இருக்கு, பொருள் வந்து அதிகரிக்குது, அதாவது இந்த ரா மெட்டீரியல் ஷார்டேஜ் கம்மியா இருக்கு, அந்த பொருளுக்கான டிமாண்ட் அதிகமா இருக்கு, அதனால சேல்ஸ் நல்லா போயிட்டு இருக்கு அப்படிங்கிறது கம்பெனில வேலை செய்யறவங்களுக்கு தெரியும். ஸோ இந்த கம்பெனில வேலை செய்யறவங்களுக்கு முன்கூட்டியே இந்த நியூஸ் வந்து தெரியறதுனால அந்த நியூஸ் பப்ளிஷ் ஆகிறதுக்கு முன்னாடி அதோட பாசிட்டிவ் ட்ரெண்ட் வந்து கம்பெனிக்கு தெரியுதா? ஸோ இந்த விஷயங்கள் அந்த கம்பெனி தெரிஞ்சவங்க இன்சைடர் ட்ரேடிங்னு சொல்லுவாங்க. இது இல்லீகல் தான். இது வந்து 100% ப்ரூவ் பண்ணப்பட்ட விஷயம் கிடையாது. பட் நல்லா பார்த்துக்கோங்க, ஒரு நிறுவனத்துடைய பாசிட்டிவான நியூஸ் வெளியே வர்றதுக்கு முன்னாடியே அதோடைய பிரைஸ் ஏற ஆரம்பிச்சிருக்கும். இது எப்படி ஏன் நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இன்சைடர் ட்ரேடிங் அண்ட் இன்சைடர் நியூஸ். ஸோ இந்த இன்சைடர் நியூஸ் வந்து பப்ளிக் அண்ட் இன்வெஸ்டர்ஸ்க்கு தெரியறதுக்கு முன்னாடியே அந்த கம்பெனியோடைய முக்கியமான முதலாளிகளுக்கும் பார்ட்னர்ஷிப்புக்கும் அண்ட் தென் அது கூட கனெக்ட் பண்ணப்பட்ட முக்கியமான நிறுவனங்களுக்கு தெரியும். ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க, அடடா இந்த நியூஸ் வெளியே வரும்போது கண்டிப்பா ஷேரோட பிரைஸ் வந்து உயர ஆரம்பிச்சுன்னு சொல்லி வாங்க ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அதன் விளைவு தான் ஒரு பாசிட்டிவான நியூஸ் வர்றதுக்கு முன்னாடியே அந்த நிறுவனத்துடைய ஷேர்ஸ் உயர ஆரம்பிக்குது. ஓகே,
இப்போ அவங்கள நிறைய பங்குகள் வாங்கியிருப்பாங்க. அதனால பிரைஸ் வந்து ஒரு 4% 5% அதிகமா உயர்ந்து ட்ரேட் ஆக ஆரம்பிச்சிருக்கும். அண்ட் தென் நியூஸ் வரும்போது நிறைய இன்வெஸ்டர்ஸ் வந்து பை பண்ணுவாங்க. இதனால 5% 10% சொல்லி தொடர் ஏற்றத்தின் காரணமா அது டபுள் த ரிட்டர்ன்ஸ், ட்ரிபிள் த ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். ஓகே. இந்த நியூஸ் வெளியே வர்றதுக்கு முன்னாடியே எது ரியாக்ட் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சீனரியில தான் பிரைஸ் தான் ரியாக்ட் ஆகும். ஸோ அதே மாதிரி ஒரு கவர்மெண்ட் ஒரு ரிஃபார்ம்ஸ் கொண்டு வர போறாங்க அப்படின்னா, சில நிறுவனங்கள் மட்டும் உயர ஆரம்பிக்கும். ஸோ அந்த நியூஸ் வெளியே வரும்போது தெரியும். ஆனாடா ஃபர்ஸ்ட்டே வாங்கியிருந்தா நல்ல ரிட்டர்ன்ஸ் கிடைச்சிருக்குமே அப்படின்ட்டு. ஸோ இதெல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா, எதன் அடிப்படையில போகுது அப்படின்னா நியூஸ் தான். பட் அந்த நியூஸ் வர்றதுக்கு முன்னாடியே இன்சைடர் நியூஸ் காரணமா அந்த நியூஸ் வெளியே கசிந்து ஷேருடைய விலை வந்து உயர ஆரம்பிக்குது. ஸோ அந்த நேரத்துல நம்ம நியூஸை மட்டுமே பேஸ் பண்ணி ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சோம்னா, நம்ம சில முக்கியமான ட்ரேட்ஸ் வந்து மிஸ் பண்ண வாய்ப்பு இருக்கு. ஸோ பிரைஸை கவனிக்கும் போது நம்ம சரியான முடிவுகள் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா வாய்ப்புகள் இருக்கு. நம்ம எப்படி பயன்படுத்துறோம் அப்படிங்கிறதான். ஸோ உதாரணத்துக்கு வால்யூமை வந்து நம்ம பிரைஸ் ஆக்ஷன்ல யூஸ் பண்றோம். காரணம் என்னன்னா அதிகமான டிமாண்ட் இருக்கு, சப்ளை இருக்கு அப்படிங்கிறத நம்ம வந்து வால்யூமை வச்சு கண்டுபிடிச்சிடலாம். கிரீன் வால்யூம் இருந்ததுன்னா வாங்கியிருக்காங்க. ஸோ கேண்டில் எப்படி இருக்குன்றத பார்த்துட்டு இது வந்து ஸ்ட்ரென்த் வந்து ஹோல்டு பண்ணி வச்சாங்களா இல்லையன்றதை நம்ம கண்டுபிடிச்சோம். ஸோ இதெல்லாம் அடுத்தடுத்த சாப்டர்ல பார்ப்போம். ஸோ இப்போ பிரைஸ் வந்து எதன் அடிப்படையில மூவ் ஆகுது அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சிருப்பீங்க. அதே நேரத்தில் பிரைஸ் ஆக்ஷன்ல ஒரு மார்க்கெட்டோட ட்ரெண்டை கண்டுபிடிக்கிறதுக்காக எதை யூஸ் பண்ணுவாங்கன்னா அப்பவும் பிரைஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஆமா, பிரைஸ் வந்து லோவர் கிரியேட் பண்ணிட்டே போகுது அப்படின்னா மார்க்கெட் நெகட்டிவ்ல இருக்கு. பிரைஸ் வந்து ஹையர் கிரியேட் பண்ணிட்டே போகுது அப்படின்னா மார்க்கெட் பாசிட்டிவ்ல இருக்கு, இல்ல அந்த ஸ்டாக் வந்து பாசிட்டிவ்ல இருக்கு. ஸோ இங்க டிமாண்ட் சப்ளை, ரைஸ் ஃபாலு, ட்ரெண்ட் பாசிட்டிவ் நெகட்டிவ் எல்லாமே பார்த்தீங்கன்னா பிரைஸோட அடிப்படையில் மட்டும்தான் நம்ம கணக்கெடுப்போம். அண்ட் தென் இன்னொரு முக்கியமான விஷயத்த கண்டுபிடிச்சு நினைவுல வச்சுக்கோங்க. டெக்னிக்கல் அனாலிசிஸோட ஒரு பிரான்ச் தான் பிரைஸ் ஆக்ஷன். பட் இந்த பிரைஸ் ஆக்ஷன் யூஸ் பண்ணும்போது நீங்க ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு சார்ட்டை வந்து யூஸ் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு குழப்பம் வந்துடும். ஸோ நீங்க ஒரு டைம் ஃப்ரேமை மட்டும் இனிஷியல் ஸ்டேஜ்ல ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிக்கணும். உதாரணத்துக்கு நீங்க இப்பதான் பங்குச்சந்தைக்குள்ள வரீங்க அப்படின்னா டெய்லி சார்ட்டை ப்ராக்டிஸ் பண்ணலாம், இல்ல வீக்லி சார்ட்டை ப்ராக்டிஸ் பண்ணலாம். அதை விட்டுட்டு நான் வந்து இன்ட்ராடே எடுக்கிறேன் 5 மினிட்ஸ்ன்னு சொல்லி 5 மினிட்ஸ் பார்க்கக்கூடாது. இல்ல நான் வந்து பிடிஎஸ்டி பண்றேன் அப்படின்னு 1 ஹவர் 4 ஹவர் சார்ட்டை பார்க்கக்கூடாது. ஃபர்ஸ்ட் டெய்லி சார்ட்டை வந்து பாருங்க, இல்லைன்னா வீக்லி சார்ட்டை பாருங்க. அதை பேஸ் பண்ணி உங்களுடைய சக்சஸ் ரேஷியோ வந்ததுக்கு அப்புறம் நீங்க வந்து டைம் ஃப்ரேமை கம்மி பண்ணிட்டு போகலாம். ஸோ எந்த அளவுக்கு டைம் ஃப்ரேம் வந்து கம்மி பண்றீங்களோ அந்த அளவுக்கு பிரைஸ் ஆக்ஷனுடைய வின்னிங் ரேஷியோ கம்மியாகும். ஸோ டைம் ஃப்ரேம் அதிகப்படுத்த உடைய இந்த வின்னிங் ரேஷியோ அதிகமாகறதுக்கான சான்சஸ் அதிகமா இருக்கு. ஓகே, இந்த ஒரு பிரைஸ் ஆக்ஷன்ல முக்கியமான கான்செப்ட்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்க்கலாங்க. முதல் விஷயம் பார்த்தீங்கன்னா சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட். நண்பர்களே, பிரைஸ் ஆக்ஷன்ல சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் ரொம்ப முக்கியமான விஷயம். நீங்க வந்து பேட்டர்ன் யூஸ் பண்ணாலும் சரி, இல்ல நார்மலான பிரைஸை வச்சு பை ஏரியா செல் ஏரியா கண்டுபிடிக்கணும் அப்படின்னாலும் இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் தான் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்போ நண்பர்களே, சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட்னா என்னன்னு பார்ப்போம். எல்லா பேட்டர்ன்லயும் கீழே இருக்கிற ஏரியா சப்போர்ட் பை சைடு போகும்போது, மேல இருக்கிற ஏரியா ரெசிஸ்டன்ட். இது வந்து பீனட் அண்ட் சிமெட்ரிக்கல் பேட்டர்னா இருந்தாலும் சரி, பிளாக் பேட்டர்னா இருந்தாலும் சரி, இது வந்து சப்போர்ட், இது ரெசிஸ்டன்ட். ஹரிசாண்டல் லைன்ஸ்லயும் சப்போர்ட் ரெசிஸ்டன்ட், பேட்டர்ன்லயும் சப்போர்ட் ரெசிஸ்டன்ட். எப்போ இதோடைய பிரைஸ் வந்து இந்த மாதிரி கன்சல்டேஷனை ஃபார்ம் பண்ணி மேல பிரேக் அவுட் கொடுக்குதோ அது வந்து பாசிட்டிவ். எப்போ பிரைஸ் வந்து இந்த மாதிரி இருக்க பேட்டர்ன்ஸ்ல கீழே சப்போர்ட் உடைக்குதோ அது நெகட்டிவ். ஸோ பேட்டர்ன்ஸ்லாம் இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனால சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் ரொம்ப முக்கியம். இந்த மாதிரி நேரத்தில் நம்ம 2 வகையான ட்ரேட் எடுக்கலாம். ஒன்று பார்த்தீங்கன்னா சப்போர்ட் ஏரியாவில் வாங்கி ரெசிஸ்டன்ட்ல விற்கிறது, சரிங்களா? அண்ட் தென் ஃபியூச்சர் அண்ட் மார்க்கெட் டெரைவேட்டிவ்ஸ்ல பார்க்கும்போது பிரேக் அவுட் ஏரியா கிட்ட போகும்போது ட்ரெண்ட் ரிவர்சல் ஆகும்போது செல் பண்ணலாம். ஸோ எப்படி நடக்கும்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் இருக்கும், பங்கு மேலே வரைக்கும் இப்படி போகும். ஸோ ரெசிஸ்டன்ட் ஏரியாவில் இந்த பங்கு வந்து கீழே விழுக வாய்ப்பு இருக்கு, நியூஸ் எல்லாம் கம்மியா இருக்குன்ற பட்சத்தில் எல்லாம் செல் வந்து பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ அந்த நேரத்தில் பிரைஸ் மேல இருந்து கீழே விலகும். ஸோ இந்த நேரத்தில் இது வந்து 100 ரூபாயில இருக்குன்னு வச்சுக்கோங்க, இது வந்து 80 ரூபாயில சப்போர்ட் இருக்கு. ஸோ இடையில இருக்க இந்த 20 ரூபா அப்படிங்கிறது ஒரு ப்ராஃபிட்டா வரும். இந்த 20 ரூபா வந்து ப்ராஃபிட்டா ட்ரேட் பண்ணலாம். அதே நேரத்தில் இங்க 80 ரூபா இருந்து இங்க 100 ரூபாய் இருக்கும்போது இங்க பை பண்ணி இங்க செல் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு 20 ரூபாய் ப்ராஃபிட். தட் மீன்ஸ் 25% உங்களுக்கு ப்ராஃபிட் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் ரொம்ப முக்கியம். அதை வச்சு நீங்க பிரைஸ் ஆக்ஷன் ட்ரேடிங்ல வந்து ஈடுபட முடியும். நிறைய பேர் பிரேக் அவுட் ட்ரேடிங்ல தான் ப்ராஃபிட் அதிகம்னு சொல்றாங்க.
ஆனா வின்னிங் ரேஷியோ சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட்ல தான் அதிகமா இருக்கு. பட் என்ன அதுக்கான டைம் வந்து நீங்க அதிகமா கொடுக்கணும். பட் எது எப்படியோ பிரைஸ் ஆக்ஷனை யூஸ் பண்றதுக்கு முன்னாடி சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் ஸ்பாட் பண்ண தெரிஞ்சிருக்கணும். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா கேண்டில்ஸ்டிக்ஸ் அண்ட் சார்ட் பேட்டர்ன். நண்பர்களே, பிரைஸ் ஆக்ஷன்ல கேண்டில்ஸ்டிக்ஸ் ரொம்ப முக்கியமான பங்கு வகிக்குது. இந்த ரெண்டும் இல்லாம நீங்க ட்ரேட் எடுக்கவே முடியாது. ஏன்னா நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், பிரைஸ் ஆக்ஷன்ல வந்து அதிகமான இண்டிகேட்டர்ஸ் யூஸ் பண்ண மாட்டாங்க. முக்கியமா பிரைஸ் ஆக்ஷன்ல வந்து பிரைஸுக்கு தான் முக்கியத்துவம்னு சொல்லிட்டேன். கூடவே ஒரு இண்டிகேட்டர் வந்து சும்மா சப்போர்ட்டுக்காக ஒரு கன்ஃபர்மேஷனுக்காக நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் தென் நீங்க முக்கியமா கவனிக்க வேண்டியது கேண்டில்ஸ்டிக்ஸ் அண்ட் பேட்டர்ன். கேண்டில்ஸ்டிக்ஸ்னு பார்க்கும்போது புல்லிஷ் கேண்டில்ஸ்டிக் பேட்டர்ன் நிறைய இருக்கு. என்கல்ஃபிங், மார்போசா அண்ட் கன்ஃபர்மேஷன், ஒயிட் சோல்ஜர்ஸ் இவங்கெல்லாம் புல்லிஷான கேண்டில்ஸ்டிக் பேட்டர்ன். நெகட்டிவ் பார்க்கும்போது நெகட்டிவ் மார்போசா, நெகட்டிவ் என்கல்ஃபிங் அண்ட் பிளாக் க்ரோஸ் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரியான நெகட்டிவான ஒரு கேண்டில்ஸ்டிக் பேட்டர்ன்ஸ். ஸோ இதை வச்சு நீங்க ஒரு ட்ரெண்டை வந்தும் ஒரு ரிவர்சலை வந்து கண்டுபிடிச்சிடலாம். சார்ட் பேட்டர்ன்ஸ் அந்த மாதிரி தான் ஏகப்பட்ட பேட்டர்ன்ஸ் இருக்கு. ஸோ இந்த சார்ட் பேட்டர்ன்ஸ் பார்க்கும்போது சிமெட்ரிக்கல் ட்ரையாங்கிள், வெஜ், பீனட், சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட், ஃபிளாக் பேட்டர்ன், சேனல் பேட்டர்ன், ரைசிங் சேனல், ஃபாலிங் சேனல், இந்த மாதிரி நிறைய பேட்டர்ன்ஸ் வந்து இருக்கு. ஸோ இதெல்லாம் நீங்க பார்த்து கொஞ்சம் கொஞ்சமா புரியும் போது பிரைஸ் ஆக்ஷன் ரொம்ப ஈஸியா போயிடும். ஒரு தடவை நீங்க பிரைஸ் ஆக்ஷனை கத்துக்கிட்டீங்கன்னா ஒரு சார்ட்டை ஒரே நிமிஷத்துல அனலைசிஸ் பண்ண முடியும். ஸோ அதுல 50% 80% வின்னிங் ரேஷியோ கிடைக்கும் வாய்ப்பு இருக்கு. அது உங்களுடைய கையில தான் இருக்கு. மூணாவது முக்கியமான விஷயம் மார்க்கெட் ட்ரெண்ட். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் ஸ்பாட் பண்ண தெரிஞ்சிச்சு, கேண்டில்ஸ்டிக் பார்க்க தெரிஞ்சிச்சு. பட் மார்க்கெட் ட்ரெண்டை நீங்க புரிஞ்சுக்கலன்னா நீங்க எவ்வளவு கத்திருந்தாலும் அது வேஸ்ட் தான். இது எப்படி வேலை செய்யணும்னு பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் வந்து இருக்கு, சரிங்களா? இந்த மூணுமே பார்த்தீங்கன்னா கேண்டில்ஸ்டிக்ஸ் பேட்டர்ன்ஸ் தான். இது வந்து சேனல் பேட்டர்ன் சொல்லுவாங்க, சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ். ஓகேவா? ஸோ இந்த நேரத்துல மேல இருந்து பிரைஸ் வந்து சப்போர்ட் எடுத்து ஒரு சின்ன ஒரு ரெசிஸ்டன்ட்டை கிரியேட் பண்ணி ட்ரேவல் ஆயிட்டுன்னு வச்சுக்கோங்களேன். இது பாசிட்டிவ்ல பிரேக்கர் கொடுத்தா நீங்க நம்பக்கூடாது. ஏன்னா நிறைய நேரத்துல இது ஃபேக்கான பிரேக் அவுட்டா இருக்கும். ஸோ நிறைய பேர் இந்த இடத்துல பிரைஸ் வந்து 1000 ரூபாயில இருந்து கீழே ஒரு 500 ரூபாய்க்கு வரைக்கும் வந்துட்டு இப்ப 700 ரூபாயில பிரேக்கர் கொடுத்துருக்கு. பை பண்ணா இந்த 300 ரூபாய் வந்து டச் பண்ணும், நமக்கு லாபம் 300%. கிட்டத்தட்ட நமக்கு வந்து ஒரு 40% ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும்னு தப்பா கணக்கு போடுவாங்க. இந்த இடத்துல என்ன ஆகுன்றதை மட்டும் நீங்க பாருங்க. கரெக்டா இந்த பேட்டர்ன் வந்து நெகட்டிவான பேட்டர்ன் தான், அதாவது நெகட்டிவ் சேனல் பேட்டர்ன் தான். இந்த இடத்துல பிரேக் அவுட் அப்படிங்கிறது பாசிட்டிவா இருக்கலாம். ஒரு 5%, ஒரு 10% மேல போயிட்டு டக்குன்னு கீழே வந்துடும். இந்த சப்போர்ட்டை உடைச்சிட்டு மீண்டும் ஒரு லோ வந்து கிரியேட் பண்ணிட்டு மேல போக அதிகமான வாய்ப்புகள் இருக்கு. அதே மாதிரி தான் இந்த ஒரு பேட்டர்னும். ஸோ மேல இருந்து வந்து இப்படி எடுத்தது அப்படின்னா இது மீண்டும் ஒரு ரெசிஸ்டன்ட் டச் பண்ணிட்டு கீழே போக வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த மாதிரியான சேனல்ல எப்படி நம்ம ட்ரேட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணி கன்ஃபர்மேஷன் எந்த அளவுக்கு இருக்கு அப்படிங்கிறத பார்க்கணும். அந்த நேரத்தில் தான் நம்ம இண்டிகேட்டர்ஸை வந்து ஒரு சப்போர்ட்டுக்காக யூஸ் பண்ணிப்போம். அண்ட் தென் மார்க்கெட் ட்ரெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜூம் அவுட் பண்ணாலே ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். ஸோ ஜூம் அவுட் பண்ணி பாருங்க, ஒரு ஷார்ட் வந்து ப்ரைஸ் மேல இருந்து கீழே வந்து ஒரு ரைசிங் சேனலை வந்து கிரியேட் பண்ணுது அப்படின்னா இங்க பாருங்க, இங்க இருந்து மேல வந்துருக்கு, மேல இருந்து கீழே விழுதோ அதிகமான வாய்ப்பு இருக்கு. ஸோ நீங்க பார்க்கும்போது தெரிஞ்சிருவீங்க. அண்ட் தென் பிரேக் அவுட் கொடுத்தாலும் இண்டிகேட்டர்ஸ் அந்த மற்ற விஷயங்களை வச்சு நீங்க கண்டுபிடிச்சிடலாம். மோஸ்ட் ஆஃப் டைம் எந்த மாதிரியான பேட்டர்ன் சக்சஸ்ஃபுல்லா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இப்படி போற சேனல் பேட்டர்ன்ல கீழேருந்து ஒரு ப்ரைஸ் வரும், ஒரு ரெசிஸ்டண்ட்டை ஹிட் பண்ணி ஒரு சப்போர்ட்டை டச் பண்ணி இந்த மாதிரி கிரியேட் பண்ணிட்டு பிரேக் அவுட் கொடுக்கும். ஸோ இதுதான் பொட்டென்ஷியலான புல்லிஷ் சேனல் பேட்டர்ன். ஸோ இந்த மாதிரி சேனல் பேட்டர்ன் தான் அதிகமான வின்னிங் ரேஷியோ கொடுக்கும். ஸோ மார்க்கெட் ட்ரெண்ட், அந்த ஸ்டாக்கோட ட்ரெண்ட் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கப்புறம் பேட்டர்னை பார்த்துட்டு நீங்க ட்ரேட் எடுத்தால் மட்டுமே பிரைஸ் ஆக்ஷன்ல சக்சஸ் பண்ண முடியும். ஸோ பிரைஸ் ஆக்ஷன்ல ட்ரெண்ட் இஸ் ஃப்ரெண்ட். ட்ரெண்டை வந்து உங்க ஃப்ரெண்டு மாதிரி நினைச்சு அது கூட டிராவல் பண்ணீங்கன்னா நீங்க நல்ல ஒரு காசை வந்து சம்பாதிக்கலாம். மார்க்கெட் ரியாக்ஷன். இது வந்து ஃபண்டமெண்டல்ல நிறைய விஷயங்களை உள்ளடக்கி சொல்லப்படுற வார்த்தை மார்க்கெட் ரியாக்ஷன். ஓகேவா? ஸோ அந்த நிறுவனத்துடைய ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் பண்ணும்போது அவங்களுடைய விஷன் எப்படி இருக்கும், க்ரோத் எப்படி இருக்குன்னு சொல்லி அவங்க ஒரு விஷயத்த வந்து வெளியே சொல்லுவாங்க. ஸோ இது பங்குச்சந்தையில் இருக்கவங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா மேலே கொண்டு போவாங்க பங்குடைய விலையை.
இல்லைன்னா கீழே இறக்கி விட்டுருவாங்க. அண்ட் தென் அவங்க கடன் வாங்க போறாங்க. அந்த கடனை வந்து எப்படி யூஸ் பண்ண போறாங்கன்ற நியூஸை சொல்லும்போது அது பிடிச்சதுன்னா மேல கொண்டு போங்க, இல்ல அப்படின்னா அதோடைய விலையை வந்து கீழே இறக்கிட்டுவாங்க. பட் பிரைஸ் ஆக்ஷன்ல பாத்தீங்கன்னா மார்க்கெட் ரியாக்ஷன் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். டிஃப்ரெண்ட் அப்படிங்கறத விட ரொம்ப எளிமையா இருக்கும். எந்த அளவுக்கு எளிமைன்னு பாருங்க. நீங்க ஒரு ஷேரை வந்து ஃபோர்ஸ் பண்ண முடியாது. நீ வந்து பிரேக் அவுட் கொடுத்தே ஆகணும். இல்ல நான் வாங்கிட்டேன் நீ மேல ஏறின்லாம் சொல்ல முடியாது. அந்த நேரத்துல நீங்க என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா வெயிட் பண்ணணும். பிரைஸ் வந்து மேல போனாலும் போகும், போகாம கீழே விழுந்தாலும் விழுகும். இதை நீங்க அக்செப்ட் பண்ணணும். இப்போ ஒரு உதாரணத்துக்கு சேனல் பேட்டர்ன்ல ட்ரேட் வந்து நடந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ். சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்ல பை பண்ற எல்லாருமே சம்பாதிச்சிட்டு இருப்பாங்க. அப்படியே நான் சொன்னதுதான். சப்போர்ட் வந்து 80, ரெசிஸ்டன்ஸ் 100 போது இங்க வாங்கி இங்க விற்கும்போது ரூ. 20, இங்க இருந்து இங்க விற்கும்போது ரூ. 20, இங்க வாங்கி இங்க விற்கும்போது ரூ. 20. இந்த மாதிரி வந்து தொடர்ந்து இந்த வேவ்ஸ் வரும்போது அந்த வேவ்ஸை ஒட்டியே நம்ம சம்பாதிக்கலாம். ஆனா பிரேக் அவுட்னு வரும்போது இதுல பிரேக் அவுட் கன்ஃபர்மேஷன் இருக்கான்னு நம்ம வந்து பார்க்கணும். கன்ஃபர்மேஷன் இருந்தா என்ட்ரி எடுக்கணும். பட் இந்த ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் ஏரியாவை பாருங்க. இதுல மார்க்கெட் இந்த இடத்துல வந்து அக்செப்ட் பண்ணிடுச்சு பிரைஸை, இந்த இடத்துல வந்து ரிஜெக்ட் பண்ணிடுச்சு. இந்த இடத்துல வந்து இந்த பங்குடைய பிரைஸ் 80 ரூபா தான் அப்படின்னு மார்க்கெட் நினைச்சதுனால நிறைய பேர் இந்த இடத்துல வாங்கினாங்க. நிறைய பேர் வாங்கினதுனால பிரைஸ் இங்க இருந்து 100 ரூபாய் டச் பண்ணுச்சு. அந்த 100 ரூபாய் டச் பண்ணும்போது 100 ரூபாய் உனக்கு கொடுத்து யாரும் வாங்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு மார்க்கெட் சொல்லிடுச்சு. அதனால பிரைஸ் கீழே விழுந்துருச்சு. ஸோ இந்த மாதிரி மார்க்கெட் அதோடைய விலையை, ஒரு பங்குடைய விலையை ஏத்துக்கிச்சு அப்படின்னா பங்குடைய விலை மேல போகும். ஏத்துக்கல அப்படிங்கும்போது பங்கு வந்து கீழே விழுந்துடும். ஸோ இதுதான் மார்க்கெட்டோடைய ரியாக்ஷன்ஸ். பிரைஸ் அக்செப்டன்ஸ் அண்ட் பிரைஸ் ரிஜெக்ஷன். இந்த அக்செப்டன்ஸுக்கும் ரிஜெக்ஷனுக்கும் நடுவில் தான் நம்ம ட்ரேட் பண்ணிட்டு இருக்கணும். ஸோ அதனால மார்க்கெட் தான் சுப்பீரியர், பிரைஸ் தான் எப்பயும் சுப்பீரியர். ஸோ அந்த நேரத்தில் நீங்க ஃபோர்ஸ் பண்ணி ஒரு ட்ரேடை வந்து எடுக்க முடியாது. நல்லா கவனமா பார்த்துக்கோங்க. ஒரு பேட்டர்ன் காமனா வரைஞ்சு பாருங்க. அந்த பேட்டர்ன் உங்களுக்கு செட் ஆகல அப்படின்னா அது விட்டுருங்க. ஓகேவா? நான் தான் பேட்டர்ன் தப்பா போட்டுட்டேன், இந்த பங்கு வந்து மேலே ஏறும் அப்படின்னு கெஸ் பண்ணிலாம் பை பண்ணக்கூடாது. ஸோ பிரைஸ் ஆக்ஷன் பத்தின இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்புறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா, பை பாய்.